என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? என்னம்மா இது இந்த அவதாரத்துல வந்து நிக்கிற? கொஞ்சமாச்சும் எதுனா அறிவு இருக்கா உனக்கு? வீட்டுல 3 ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே? அங்க பாரு, கீழே கால் தெரியுது. ம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா அழகா தானே இருக்குது. என்ன மாய மந்திரம் பண்ணாலோ என் புள்ளைய கல்யாணம் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு என் புள்ள ஆளாக்கிட்டல நீ. அம்மா இது ஒரு சின்ன விஷயம்மா, ஒரு துணிக்கோஸ்கரம் நீ இவ்வளோலாம் பேசாதம்மா. நாங்கள் வெளியே கிளம்புறோம், போகும்போது இப்படி டென்ஷன் பண்ணாது. வானா விடுங்க, சண்டை போடாதீங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, நான் உன்னை மாடர்ன் ட்ரெஸ் போட சொல்லி நான் தான் சொன்னேன். நான் பேசிக்கிறேன், நீ கம்முன்னு, நீ ஒன்றும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆமாண்டா, பேசு பேசு, நீ என்னென்ன பண்றியோ பண்ணு, நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன். அவளுக்கு புடவை கட்ட வராதுமா, அவள் அப்படி பழகிட்டா. அவளுக்கு போய் திடீர்னு டெய்லி புடவை கட்டுனா எப்படிமா கட்ட முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. ஓ, உன் பேச்சு நான் கேட்கணுமா? நான் உன்னை பெத்து வளர்த்தவடா, எதுக்கு தெரியாதா எப்படி இருக்கணும்னுட்டு? என்ன பண்ணுப்பா பண்ணு, நீ கொடுக்குற இடம் தான் அவளுக்கு. அங்க பாரு, முட்டிக்கு கீழே துணியே இல்லை. உங்க வீட்டுல நீ மட்டும் இல்லப்பா, உங்க அண்ணாங்கிறான், உங்க அப்பாங்கிறாரு. அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணுமா வேணாமா சொல்லு. ஏத்த என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறேன் மருமகளே. அங்க பாரு, அவ ட்ரெஸ் வந்து 2 நாள் தான் ஆகுது, இப்போவே என்னை எதிர்த்து பேசுறான் என் புள்ள. எல்லாம் அவன் மட்டும்தான் காரணம். நீ வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நீ போட்டுனுங்கிற துணி பாரு, வந்து 2 நாள் தான் ஆச்சு. அவளோட துணி பாரு. இங்க பாருமா, உனக்கு அக்கா, அதாவது இந்த வீட்டோட மூத்த மருமக, அவ எப்படி புடவை கட்டிக்கின்னு தலை நிறைய பூ வச்சுக்கின்னு எவ்வளோ அழகா இருக்கா பாரு. நீயும் இருக்க, அது வெளியே போற, வீட்டில் இருந்து இந்த துணி போட்ட கூட என்ன பண்ணியிருக்கலாம். வெளியே போகும்போது புடவை கட்டின்னு போகணுன்ட்டு கொஞ்சம் கூட அறிவு வேணா. இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, என்னோட மான மரியாதைலாம் எடுக்கிறதுக்குன்ட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்துக்கிறியா நீ? அம்மா, புடவை கட்டி பூ வச்சாத அடக்கம் ஒடுக்கமான பொண்ணா? என்ன குழந்தைனாரே, அப்போ நான் அடக்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறேன் என்ன? ஐயோ அண்ணி, நான் உங்களை சொல்ல நீ, நான் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிறீங்க? எரிகிற எண்ணி வெளுக்கில் நீங்கள் வந்து என்ன ஊற்றாதீங்க. நீ தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க. பார்த்தீங்களா அத்தை, என்னை எதிர்த்து பேசாத குழந்தைனாரே இன்னைக்கு என்ன எதிர்த்து பேசுகிறான். போன வாரம் கூட நீங்கள் எனக்கு 2வது அம்மா மாதிரின்னா, இப்போ பார்த்தீங்களா பொண்டாட்டி வந்தவுடனே ஏதோ ரோட்டில் போகிற நாயோட என்னை கேவலமாக பேசுகிறான். அது இல்லாமல் நான் எங்கள் வீட்டோட மூத்த மருமக, எனக்குன்னுட்டு ஒரு மரியாதை இருக்குது. அது இப்போ வந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணு முன்னாடி என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறத பேசுங்க. அதானே, நீ எதுக்கட அவளை பேசுற? அவளை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அம்மா, நான் இப்போ படுத்து போயின்னு இருக்கேம்மா, போட்டா வேணாமா? வேணாங்க, விட்டுருங்க. இவ்வளோ நடந்துட்டு போயிருக்கு, இவ்வளோ பேசிட்டு போயிருக்கு, எனக்கு அந்த படத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் போய் படத்துக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை தனியாக விட்டுடுங்க. அஞ்சலி, இப்போ என்னாச்சுன்னு நீ அழுவுற? அதான் நான் பேசுறேன்ல, நான் இருக்கிறேன், நீ கம்மன் இரு. ஐயோ பார்த்துடா, அவள் அந்த உடனே உங்க நெஞ்சு அப்படியே வெடிக்கதாக்கும். அம்மா, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கம்மன் இருக்கிறீங்களா? நான் படத்துக்கே போல, என்னை விட்டுருங்கம்மா. எங்க போற அஞ்சலி? நான் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேங்க. போட்ட விடுறா, என்னவோ கெஞ்சின்னு கிடக்குறான் அவளை. அஞ்சலி, பாத்திய மருமகளே, பின்னாடியே பொறுத்த. பார்த்த எல்லாம் உங்க மூத்த புள்ள மாதிரியே இருப்பாங்களா? நானும் கிளம்புறேன். இவ என்ன போற போக்குல என்னவோ நம்மள பேசிட்டு போற மாதிரியே இருக்கே. என்னவோ பண்ணிட்டோம், இதுங்க எப்படியோ படத்துக்கு போல, அதான் நம்மளும் வேணுமாயிடுச்சு.